ஹாய் காய்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது என்னோடய சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் காலையிலே ரெடி ஆகிட்டு போய் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு இங்கே மார்னிங்கே வந்து சீக்கிரமாக போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாம். நான் வந்து வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு பீஸ் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அது ஒன்றை மட்டும் வெயிட் வச்சு அப்படி வாங்கிட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது அப்படியே மத்தியானத்துக்கு மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படி வெறும் பொடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்புறம் வந்து மீனை கழுவிட்டு உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய நான் ஆட் பண்ணுவேன். அண்டு மசாலாவுக்கும் ஒரு முழு வெங்காயமாக ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துப்பேன். அப்புறம் தேங்காய்ச்சல் ஒரு 3 குட்டி தக்காளி, சரிங்களா. அப்புறம் வெங்காயம் வதக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கடாயை இது பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் போடுங்க, வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நம்ம வச்சுருந்தோம்ல கீரி போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து கரைச்சி இது பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருந்து விழுதையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் அடுத்து வந்து மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வீட்டில் அரைச்ச மசாலா தான் நான் ஆட் பண்ணுவேன், உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு, ஏன்னா மீனில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் அங்கே குழம்ப கூட்டி வச்சுட்டு மசாலா பொடி வந்து காலியாகிடுச்சு, இன்னொரு டப்பாவில் மாற்றணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு கொதிக்கவும் மீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். அப்படி சாப்பாடு செம்ம, அது சிம்மில் வைங்களேன், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும், நல்லா குக் ஆகும். இங்கிட்டு வந்து நான் வந்து மீன் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்க்கும்போதே வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டு செம்ம. வெறும் பொடி மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன், நீங்களே பார்த்தீங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ணலாம். அந்த கலரிங் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உதிராமல், அந்த பொடி உதிராமல் செய்யாமல் சூப்பராக இருந்துச்சு. பை காய்ஸ்.